செம்மணியின் படுகொலை இடம்பெற்ற அந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது கடந்த 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3வது நாளாக தொடராக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதன் இறுதி போராட்டமாக நாளை 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஒரு பேரணியாக இந்த ஒரு மக்கள் குரலாக சர்வதேசத்தை நோக்கிய ஒரு வினாவாக ஒரு கேள்வியாக நாளை அந்த போராட்டம் நிறைவு செய்யப்பட இருக்கின்றது. உண்மையிலே இந்த இனப்படுகொலையானது 1954ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2009 மே 18 வரையும் பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான எங்கள் அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இந்த செம்மணி படுகொலை என்பது 1994ஆம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க அவர்களின் ஆட்சி காலத்திலே இடம்பெற்று 96ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த படுகொலையானது எங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற யாழ் குடாநாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை படுகொலை செய்து இந்த செம்மணி என்கின்ற சிந்துபாத் மயானத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் எலும்புக்கூடுகள் இப்பொழுது வெளிவந்து கொண்டு இன்று வரை 524 என்று நினைக்கின்றேன் 552 எலும்புக்கூடுகள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான ஒரு சாட்சியமாக இந்த செம்மணி படுகொலையிலே நாங்கள் இப்பொழுது எடுக்கின்ற தமிழர்களின் எலும்புக்கூடுகள் சாட்சியமாக இருக்கின்றது. இந்த எலும்புக்கூடுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது வெறுமனே ஒரு வயது வந்தவர்கள் அல்லது இளைஞர்கள் மாத்திரமல்ல, சிறு குழந்தைகள், இரட்டை குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் என்று பல்வேறுபட்ட உயிர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். அதில் சாட்சிய பொருட்களாக பொம்மை எடுக்கப்பட்டிருக்கின்றது, புத்தக பை எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதைவிட மலைக்கு அணிகின்ற மலை மேலங்கி எடுக்கப்பட்டிருக்கின்றது, பாதணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல சாட்சி பொருட்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இது வெறுமனே செம்மணியிலே புதைக்கப்பட்ட இந்த படுகொலையின் சாட்சி பொருட்கள் எடுக்கப்படுகின்ற போது நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டி இருக்கின்ற என்னவென்றால் இந்த 1954ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2009 வரையும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட படுகொலைகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் 8 மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த படுகொலைகளும் பல்வேறு இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுவரை உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது மற்ற இடங்களிலெல்லாம் எவ்வாறான படுகொலைகள் தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக 17 வருடங்களாக முள்ளிவாய்க்காலில் போர் மௌனித்து 2009 மே 18க்கு பிற்பட்ட காலத்திலே ஒரு சர்வதேச விசாரணை சேவை, சர்வதேச விசாரணை ஊடாக நீதி தேவை என்கின்ற கோரிக்கையைத்தான் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளும் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திலே இந்த செம்மணியிலே இடம்பெறுகின்ற இந்த விழிப்புணர்வு போராட்டத்திற்கு நாங்கள் வலிச்சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் என்று கூறுகின்ற போது வடகிழக்கிலே இருந்து பிறந்த ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் அந்த ரீதியான உணர்வு வர வேண்டும். ஏனென்றால் எங்கள் உறவுகள் இறந்திருக்கின்றது, எங்களுக்கான நீதி இன்னும் இல்லை, நாங்கள் அந்த நீதிக்காக ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் ஒருமித்த குரலாக அந்த கொடுக்க வேண்டும். ஒரு அமைப்பு அதை செய்கின்றது, அந்த அமைப்பு செய்யட்டுமே என்று நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால் இதுக்கான நீதி என்பது எங்களுக்கு விடை தெரியாத கேள்வியாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இதில் நாங்கள் அமைப்பு யார் செய்கின்றார் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன செய்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த செய்கின்ற விடயம் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மதத்தலைவர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட கட்சிகளாக இருக்கலாம், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கின்றது, பதிவு செய்யப்படாமல் தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற கட்சிகள் இருக்கின்றது, மாணவ அமைப்புகள் இருக்கின்றது, யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கின்றார்கள், எங்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவ்வாறு பொதுமக்கள் அமைப்புகள் இருக்கின்றது, மனித உரிமை அமைப்புகள் இருக்கின்றது. அதில் சேர்ந்த அனைவருமே இதுக்கு சேர்ந்து இந்த குரல் கொடுக்கின்ற போது எங்களுக்கான அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் போராட வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் போராட்டம் என்பது போர் என்பது மௌனித்திருக்கின்றது, போராட்டம் என்பது மௌனிக்கவில்லை. போராட்டத்தின் ஒரு வடிவமாக நாங்கள் இதை மாற்றுவோம் என்பதுதான் எங்கள் கருத்து. நன்றி, வணக்கம். தாயக உறவுகளுக்கு இணைய வணக்கம். நான் இருதயம் செல்வகுமார், தாயக செயலனின் கிழக்கு மாகாண இணைப்பாளர். நீதியின் மூலம் 2 போராட்டமானது இன்றைக்கு செம்மணி மண்ணிலே 3வது நாள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தன்னெழுச்சியாக மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து எங்களோடு கூட இந்த போராட்டத்திலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் நோக்கத்தை கடந்த 2 நாட்களும் நாங்கள் பதிவு செய்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழின அழிப்புக்கான சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றையே நாங்கள் நாடி நிற்கின்றோம். அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறை எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்பதை
பதிவு செய்வதோடு கூட நாளைய தினம் எங்களுடைய இறுதி நாள் போராட்டமானது யாழ் நூலகத்துக்கு முன்பதாக முற்பகல் 10:30 மணி அளவிலே ஆரம்பமாகி அங்கே இருந்து நடைபவனியாக கோயில் வீதியிலே அமைந்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வதிவிட பிரதிநிதியிடத்திலே எங்களுடைய கோரிக்கைகள் அங்கே கையளிக்கப்படும். அந்த போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகள், தமிழ் தேசியத்தின் பால் பதிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய கட்சிகள், இன்னும் விளையாட்டுக் கழகங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கங்களின் உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள், இன்னும் உள்ளூர் சங்கங்கள், மீனவ அமைப்புகள், விவசாய சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், வர்த்தக சங்கங்கள் அனைவரும் எங்களோடு இந்த போராட்டத்திலே கைகோர்க்குமாறும், முடியுமானால் நாளைய தினம் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற அந்த நாளிலே வர்த்தக நிலையங்களை மூடியாவது எங்களுக்கான ஒரு ஆதரவையும் தந்துதவ வேண்டும் என்பதையும் மிகவும் அன்புரிமையுடன் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. என்னுடைய பேர் நாகராச செந்தூரன். நாங்கள் பல்லாளி சொந்த இடம், ஆனால் இடம்பெயர்ந்து வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இடம்பெயர்ந்து சாவச்சேரி வந்து சாவச்சேரியிலேருந்து வன்னிக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டிய சூழல். அந்த நேரத்தில் வந்து என்னுடைய சகோதரன் பகீரதன் அப்போ எங்களுக்கு வன்னியில் இடம் பார்க்குறதுக்காக போயிட்டு அவர் திரும்ப யாழ்ப்பாணத்தில் எங்களை கூட்டிகிட்டு போகலாம்னு வர நேரம் நாங்களும் வன்னிக்கு போயிட்டோம். அவர் பாதம் மூடப்பட்ட உடனே என்னுடைய சித்தி இருந்தவர் சாவச்சேரியில். சித்தியோடு சேர்ந்து அவர் இருந்தவர். சித்திக்கும் வந்து 5 ஆம்பளை பிள்ளைகள். 5 ஆம்பளை பிள்ளைகளோட வந்து அவரும் வந்து இருக்கைக்கில் 6வது ஆளாக ஆம்பளை பிள்ளைகள் ஒரு வீட்டில் திடாத்திரமான ஆக்கள் இருந்தவர். அப்போ இவருக்கு வயசு 20. அப்போ 96ஆம் ஆண்டு வீட்டில் சாவச்சியில் இருந்து கொண்டு கிணறு துப்புராக்கி கிணறு ரச்சி கொண்டிருந்தவர். இப்போ 6 ஆம்பளை பிள்ளையும் இவரும் இருக்கைக்கில் இராணுவம் ரவுண்டப் பண்ணி வந்த இடத்துல என்னுடைய அண்ணாவையும் சித்திர பிள்ளைகள் 3 பேரையும் கைது செய்து அதிலேயே உடனே என்னுடைய அண்ணாக்கு வந்து துவக்கின்ற பட்டால் பிடரியில் அடித்து இழுத்து கொண்டு போனவை. அதே போல் என்னுடைய சித்திர பிள்ளைகள் அண்ணாக்கள் 3 பேரையும் வந்து இராணுவம் கைது செய்து அதிலேயே அடித்து துன்புறுத்தி கூட்டிக் கொண்டு போனது. அன்று தான் போனவை, ஆனால் இதுவரைக்கும் இல்லை. அந்த காலப்பகுதியில் 600 பேரை கைது செய்து இராணுவம் படுகொலை செய்ததாகவும் காணாமல் போனோர் பட்டியலுக்கு வந்தவ மீட்டிங்கள் போய் வந்தவ 20 வயசில் காணாமல் போனவர். இன்றைக்கு அவர் இருந்தால் 50 வயசு. அப்போ இலங்கை இராணுவம் இப்படித்தான் எங்களோட தமிழ் இளைஞர்கள் எல்லாம் அநியாயமாக கொண்டிருக்கிறது. இதுக்கான ஒரு நீதி கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. මගේ නම සෙන්දුරන් නාගරාසා. අපි පලාලේ ඉඳලා රිවිව් වෙලා දැන් යාපනයේ ආවා. යාපනයේ ඉඳලා ඊට පස්සේ කලබල වෙනකොට අපි සාවචේරිය ආවිලා සාවචේරියේ ඉඳලා වන්නි යනකොට අපේ අයියා වන්නි වලින් ගිහින් අපි නවතින්න ඉඩදැනක් බලාගෙන එන්න ගියා. ගිහින් එනකොට එක දවසට අපි වන්නි වලට ගියා. ඊට පස්සේ යාපනයේ ආවිලා පාරවාලා අයියාටත් වන්නි වලට එන්න බැරි වුණා. ඊට පස්සේ අපේ පුංචි එකෙක් හිටියා. එයා සාවචේරිය හිටියා. අපේ පුංචි අම්මාගේ පුතාලා 6 දෙනෙක් හිටියා. 5 දෙනෙක් හිටියා. එයාලත් එක්ක එයා 6 දෙනෙක් වගේ එයා පුංචි එකේ කෙදර හිටියා. ඉන්නකොට අපේ ලින්ද ක්ලියර් කරලා එයාලා වතුරු සුත කරගෙන ඉන්නකොට හමුදාව ඇවිල්ලා රවුන්ඩ් අප් කරලා අයියාවත් අරකනේ අර වෙපන් එකෙන් පිටිපස්සෙන් ඔළුවට දාලා අරස් කරලා ඒ වගේ අපේ පුංචි එකේ පුතාලා 3 දෙනෙක් හිටියා. ඒ 3 දෙනාම අරස් කරලා දැන් ඒ නැති වෙලා තියෙන්නේ. එයාලා කොයිද කියලා දන්නේ නැහැ. ඒ කාලේ දැන් සම්මානි වලින් 600ක් නැති වෙලා කියලා තමයි කීවේ. ඒක නිසා අපිට නීතියක් ඕනේ. සම්මානි වලින් නීතියක් ඕනේ. දැන් මේ බලාගෙන ඉන්න අය අපිට නීතියක් අරන් දෙන්න. මේ ලංකාවට මේක ටිකටම අරගෙන යන්න හොඳ නැහැ. අපිට නීතියක් ඕනේ. අපි වර්ල්ඩ් ජස්ටිස් එක අපිට ඕනේ. දැන් සම්මානි වලින් 600ක් මිනි හටුවක් හම්බලා තියෙන. තාම 500ක් වගේ තියෙන්නේ. 600ක් තමයි ගොඩාක් 600ක් මිනිස්සු නැති වෙලා තියෙන්නේ. ඒ නිසා 600ක් 500 වගේ දැන් මිනි හටු දැන් සම්මානි වලින් හම්බලා තියෙන්නේ. ඒක නිසා අපිට නීතියක් ඕනේ. දැන් මේක ටිකටම අරගෙන යන්න හොඳ නැහැ. ඒක නිසා වර්ල්ඩ් ජස්ටිස් එක අපිට ඕනේ. කරුණාකරලා මේක බලාගෙන ඉන්න අය අපිට නීතියක් අරන් දෙන්න. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.